பிரியமானவர்களே, இன்றைக்கு 19ஆம் நாள் நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கோம். இந்த ஃப்ரைடே சர்வீஸில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம இன்னும் 2 நாளில் முடிக்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கனாலே நம்ம எப்படி கர்த்தரிடம் கிட்டி சேர்ந்து கர்த்தருக்கென்று வாழ்வதுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பார்க்குறோம். ஏன்னா நம்ம அப்படி தான் அந்த பாடங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதெல்லாம் செய்ய போகிறோமே, ஏன்னா கர்த்தரை முதலாவது வைக்கணும், கர்த்தருக்கென்று வாழ வேண்டும், எப்படி அவருக்கென்று நம்ம பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிற காரியமெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ என்னன்னா, எப்படி அவருடைய கிருபையில் வாழ்வது. 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம் கொடுக்கும்போது, ஆங்கில வேதாகமத்தில் ஆரம்பிக்கும்போது பிஹோல்டு அப்படின்னு ஆரம்பிக்கும். பிஹோல்டு, வாட் மேனர் ஆஃப் லவ் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்படின்னா பிஹோல்டுன்னா என்னன்னா, கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் கவனமாக பாருங்க, என்ன பே அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்ன சொல்கிறாரு, இந்த தேவனுடைய கிருபை என்ன பண்ணிருச்சு, நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி விட்டது. என்னவா மாற்றலை, வேலைக்காரனாக மாற்றலை, நம்மளை அந்நியராக மாற்றலை, நம்மளை வெளியாளாக மாற்றலை. என்னவா மாற்றிருக்கு, நம்மளை ஒரு பிள்ளைகளாக மாற்றக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா கர்த்தருடைய கிருபை எப்படி நம்மளை மாற்றினதுங்கிறதுக்கு இதுதான், இந்த வசனம் தான் ஒரு இதய துடிப்பு, ஒரு ஹார்ட் பீட். என்ன பண்ணுது, நம்ம யாருமே இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவங்க இல்லை, இது சம்பாதிச்சவங்களும் கிடையாது, இது நமக்கு எந்த வகையிலும் கிடைக்கக்கூடிய ஒரு காரியமே கிடையாது, நம்ம திரும்பி செலுத்தவும் முடியாத ஒரு காரியம். ஏன்னா இது என்ன மாதிரியான ஒரு அன்பு, கர்த்தர்கிட்ட ஆரம்பிச்சது. இது நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கல, எங்க ஆரம்பிச்சு, கர்த்தர்கிட்ட ஆரம்பிச்சது. அதனாலதான் யோவான் இதை எழுதும்போது, எப்பா இது என்ன மாதிரியான ஒரு லவ், இது என்ன மாதிரியான ஒரு அன்பு, என்ன இது இது என்ன மாதிரியான ஒரு இது சொல்லும்போது, இது என்ன, நம்ம தகுதி இல்லாத மக்கள், இது எந்த ஒரு இது கட்டளை இல்லை, இது தடுத்து நிறுத்த முடியாத ஒரு தேவனுடைய அன்பு. நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு நேரி கீறி கர்த்தர்கிட்ட போயிட்டோம், இல்லவே இல்லை, நம்ம ஒண்ணுமே செய்யல. அவர்தான் நம்மளை தேடி வந்த ஒரு அன்பு, என்ன நம்ம மேல வைத்த ஒரு காரியம். இது கர்த்தர்கிட்ட வந்த ஒரு ஈவு. இது என்ன, நீங்க செய்ததுக்கான ஒரு ரிவார்டு கிடையாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கொள்ள. இது கர்த்தர்கிட்ட வரக்கூடிய ஒரு கிஃப்ட், இட்ஸ் நாட் அ ரிவார்டு. நான் செய்தேன் அதனால எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, நம்ம மேல அப்படிப்பட்ட ஒரு அன்பை. ஏன்னா கிருபை என்னன்னா, நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சம்பளம் கிடையாது. கிருபை என்ன கிடையாது, நமக்கு கிடைக்கக்கூடிய விருது கிடையாது. கிருபை என்ன, நம்ம இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு ரிவ்யூ கிடையாது. கர்த்தருடைய கிருபை என்பது என்னன்னா, கர்த்தர் தன்னையே நம்மகிட்ட கொடுத்தது. அப்ப அந்த கிருபையில நம்ம வாழக்கூடியதாக. ஏன்னா அவர் தேவன். ஏன்னா நம்மளை என்ன கொடுத்திருக்கிறாரு, ஒரு புது அடையாளத்தை கொடுத்திருக்கிறாரு, நம்ம அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இது என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய நிகழ்காலத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நீங்க அதை நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நான் முன்னாடி எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன்னா, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத போது வேற மாதிரி இருந்தேன். இப்ப ஏற்றுக்கொண்ட உடனே நான் அவருடைய பிள்ளை என்கிற ஒரு அந்தஸ்தை பெற்று விட்டேன். இப்ப நான் பிள்ளையா வாழும்போது என்னன்னா, நான் அவருடைய குடும்பத்துல அவருடைய பிள்ளையாக தத்து எடுக்கப்பட்டேன். நம்ம நடைமுறையில தத்து எடுக்கிறதுங்கிறது அடாப்ஷனுங்கிறது ஏதோ அநாத பிள்ளைகளை இல்லை இது பிள்ளை இல்லாதவங்க எடுக்கக்கூடிய ஒரு காரியங்கள்லாம் நம்ம மக்களுக்கு அவ்வளோ தூரம் புரியுறது இல்லை. நீங்கள் ரோம சாம்ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா, ராயன் என்று சொல்லக்கூடிய சீஷர் எல்லாருமே தத்து எடுக்கப்பட்டவர்கள். இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி தத்து எடுக்கிறதுங்கிறது ஒரு உயரியமான காரியம். ஏன்னா உங்கள் மேலே நீங்கள் ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு ஏதோ வேணுங்கிறதுக்காக உங்களை தத்து எடுத்த மாதிரி சொல்லக்கூடியதா. அது மாத்திரம் இல்லை, உங்களை ஏற்றுக்கொண்டாங்க, உங்களை அணைத்து கொண்டாங்க, உங்களுக்கு ஒரு பெயரை கொடுக்குறாங்க. தத்து எடுத்தா என்ன ஆகுது, நீங்க யாரு தத்து எடுத்தாங்களோ அவங்களுடைய பெயர் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ உங்களுக்கு தேவனுடைய பெயர் கிடைக்குது. இப்ப நீங்க தெரிஞ்சவங்களா மாறுறீங்க. அப்போ இப்போ உங்களுடைய அடையாளம் என்ன இல்லைங்கிறது சொல்றேன்.
நீங்கள் வந்து உங்களுடைய பழைய காலத்தில் உள்ள தோல்விகள், இல்லை உங்களுடைய பழைய காலத்தில் செய்த பாவங்கள், இல்லை உங்களுடைய பழைய காயங்கள், இல்லை உங்களுடைய பலவீனங்கள், இதை வைத்து உங்களை யாரும் அடையாளம் சொல்ல முடியாது. உங்களை சொல்லக்கூடிய அடையாளம் என்ன? தேவனுடைய அன்புனால நீங்க இப்போ ஒரு புது பிறவியா தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, இப்ப நம்ம இருக்கிறது என்னன்னா, என்ன ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இது வந்து ஒரு ஃபீலிங்ல இல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு உணர்வு பூர்வமான ஒரு காரியம் இல்லை. இது ரொம்ப சத்தியமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா நீங்க வந்து இது வந்து என்ன ஆகும்னா, இதை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா தான் சில நேரங்களில் நீங்க வந்து, ஐயோ நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன், நான் அன்வர்த்தி, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இல்லை நான் வந்து இந்த மாதிரி வாழலை அப்படின்னு சொல்லும் போதும் உங்களுக்கு என்ன தெரியும்? யூ ஆர் ஸ்டில் காட்ஸ் சைல்ட். எப்படி? நீங்க இப்போவும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இந்த இந்த கிருபை வந்து என்ன, ஒரு உடைந்து போறதில்லை. இது வந்து ஒரு டெம்பரவரி இல்லை, இல்லை இது வந்து ஒரு கண்டிஷன் இல்லை. இது வந்து என்ன, கர்த்தர் நம்மோடு செய்து கொண்ட மாறாத ஒரு கிருபை தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப நான் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி வரும்போது நான் என்ன பண்றேன், அவரோடு இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய பாக்கியம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த கர்த்தருடைய கிருபையில வாழும்போது, இந்த பூமியில நம்ம இப்ப வாழும்போது, இன்னைக்கு நான் தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம இந்த 2 வாரம் முடிஞ்சு இந்த 3வது வாரத்துல முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்கள்ல, உங்களுடைய ஆத்துமால, உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய உள்ளான உணர்வுகள்ல நீங்க தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய தகப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. உங்களுடைய மூத்த சகோதரனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த திரியேக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. நான் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சந்தோஷமா அவருடைய கிருபையில நிலைத்து வாழுவீங்க. அவருக்கென்று வாழுவீர்கள். எனக்கு ஒரு அருமையான உதாரணம் வருது. 2 சாமுவேல் 9வது அதிகாரத்துல மெபிபோசேத்தை வச்சு பார்க்கிறோம். மெபிபோசேத்து என்ன, பயந்து போய் இருக்கிறாரு. ஏன்னா தாவீது அரசனா வந்துட்டாரு. இப்ப சவுலோட பிள்ளைங்கள் எல்லாம் கொலை செய்திருவாங்க, வழக்கமா தான் செய்வாங்க. இப்ப என்னை கொலை செய்திருவாங்களோ அப்படின்னு சொல்லி இருக்கும்போது வேலைக்காரி தூக்கி கொண்டு போய் அவன் கீழே போட்டு அவர் கை கால் போய் முடவனா இருக்கிறாரு. இப்போ லோதபார் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது தாவீதுட்ட இருந்து சாரட் வருது. இவரு என்ன சொல்றாரு, நான் செத்த நாயை போல இருக்கிறேங்கிறாரு. தாவீது சொல்றாரு, இல்ல அவனுக்கு என்ன பண்ணு, உடைய உடுத்து அரசகுமாரனை உட்கார வை, எப்போதும் அவன் என்னுடைய டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடணும். எப்படி? எப்போதும் என் கூட ராஜாவோட உட்கார்ந்து ராஜாவோட இதுல சாப்பிடணும். யோசிச்சு பாருங்க. அவன் நினைச்சது என்ன, செத்த நாயை போல இருக்கேன்னு. ஆனா தாவீது எங்க வைக்கிறாரு, என் கூட உட்காந்து என் கூட சாப்பிட்றா, நீ ராஜா வீட்டு பிள்ளைன்னு. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்க இன்னைக்கு என்ன நினைச்சு கொண்டு வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியணும் நீங்க தேவனுடைய பிள்ளை. அதனால உங்களை கர்த்தர் வந்து மேலாக எடுத்து உங்களை கொண்டு போய் வைப்பாரு. உங்களை யாரு, தகுதி இல்லாத மக்களை. ஏன்னா மெபிபோசேத்துக்கு எந்த தகுதியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இதை சொல்லும் போது எனக்கு ஜான் நியூட்டனோட கதை தான் வருது. ஜான் நியூட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷரை பத்தி உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. நீ அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து இந்த ஸ்லேவ் ட்ரேட் என்று சொல்லக்கூடிய ஜனங்களை அடிமைகளாய் வாங்கி விற்கக்கூடிய காரியம் செய்து கொண்டிருந்தார். அப்படி செய்து கொண்டிருந்தவர் ஒரு நாள் அவர் வந்து என்ன பண்ணாரு, கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடியவராய் வந்தார். அவர் என்ன, எல்லாமே வந்து செய்யக்கூடிய காரியம் எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு காரியமா இருந்தாரு. ஆவிக்குரிய முறையில குருடானவளா இருந்தாரு. அவரை மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆள் இல்லவே இல்லை. ஆனா ஒரு நாள் என்ன, ஒரு மோசமான கடல் கொந்தளிப்புல மாட்டினவர் கர்த்தரை நோக்கி அழுதாரு. அப்ப கர்த்தர் கிருபையா அவரை சந்தித்தாரு. அந்த கிருபை அவரை காப்பாத்தினது, அந்த கிருபை அவரை மாத்தினது. நம்ம எல்லாரும் பாடுறோம்லே, அமேசிங் கிரேஸ் ஹவு ஸ்வீட் இஸ் த சவுண்ட். நான் பாடலை, கவலைப்படாதீங்க, யோசிச்சு பாருங்க. அந்த பாட்டை எழுதுனது ஜான் நியூட்டன். என்ன, ஏன்னா நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை சந்தித்தேன் என்று சொல்லக்கூடியவரா. கடைசியில் ஒரு வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறிச்சு,
அவர் பாடல் எழுதுகிறவரா, ஒரு பாஸ்டரா, அது மாத்திரமல்ல அடிமைகளை வாங்கி விற்கிறதுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல மாற்றி இந்த ஸ்லேவ் ட்ரேடை ஒழிப்பதற்கு காரணமாக இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய அடையாளம் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு கொண்டீங்கன்னா, அப்போ எனக்கு அருமையானவர்களே நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் உங்களுடைய அடையாளத்திலிருந்து வாழுங்க, உங்களுடைய இன்செக்யூரிட்டியிலேருந்து இல்லை. ரெண்டாவதா நீங்கள் என்ன, கிருபை, கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணும், உங்களுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் மறக்க வைக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை எப்படி வழிநடத்துகிறாரோ அதே போல மற்றவர்களை வழிநடத்தக்கூடியதா. இப்போ நமக்கு ஆச்சரியமா இருக்கா? இல்லை. என்ன ஆச்சரியமா இல்லை? இவர் ஆரம்பிக்கும் போது யோவான் சொன்னார்ல, பிஹோல்ட் அப்படின்னு ஆரம்பிச்சார்ல, ஏன்னா அவருக்கு புரிஞ்சுது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் நம்ம யாரு, இப்போ எப்படி இருக்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய புத்திரர்களாக இந்த பூமியில் இருக்கிறோன்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தேவனை பிரதிபலிப்பதாய் தேவனுக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வோமா? ஜார்ஜ் முல்லர் ஒரு அருமையான கோட் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நான் முதன்மையாகவும் மிக முக்கியமாகவும் கவனம் செலுத்த வேண்டிய காரியம் ஒன்றே, என் ஆத்துமா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான். எப்படி? ஒரு காரியம் நான் ரொம்ப கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருக்கணும் என்பதை நான் இதுவரை இல்லாத அளவுக்கு தெளிவாக கண்டேன். நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் அதை பற்றி தியானிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் என்னை முழுமையாக அர்ப்பணித்தே என்று உணர்ந்தேன். எப்படி? நம்ம செய்கிறோம் இல்லையா? வேத வசனத்தை வாசிக்க, ஜெபம் பண்ண, உபவாசித்த கர்த்தரோடு இருப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி ஜார்ஜ் முல்லர் ஒப்பு கொடுத்தது போல நம்மளும் ஒப்பு கொடுப்போமா? வாங்க ஜெபம் பண்ணுவோம்.